எம்பிஎன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால், யாழ்ப்பாணம் தொண்டர்நாட்டில் உள்ள செல்வச்சன்னதி ஆலயத்தில் நிற்கிறோம். இதனை அன்னதான கந்தன் என்றும் சொல்வார்கள். அற்புதமுள்ள முருகன் ஆலயங்களில் இதுவும் ஒன்று. 1987 அன்று இந்திய இராணுவத்தினரால் இந்த முருகன் ஆலயத்தில் உள்ள தேரையும் தேர்முட்டியையும் எரித்த போது அந்த இராணுவத்தினருக்கு மிகப்பெரிய தண்டனைகளாக உயிர் பலிகளும் அவர்களுக்கு வயிற்றோட்டம் போன்ற மிக கொடிய நோய்களையும் கொடுத்து அவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து காவடிகள் எல்லாம் எடுத்து அதன் பின்பு அவர்களுக்குரிய நோய்கள் இதுகளெல்லாம் குணமாகி அவர்கள் சென்றார்கள். அதன் பிற்பாடு இந்த முருகன் ஆலயத்தில் எவ்விதமான அசம்பாவிதங்களும் நடக்காமல் அவர்கள் பார்த்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு முருகன் ஆலயம் இந்த ஆலயம். முருகன் கோயில் உள்ள நவக்கிரகம் இது மூலஸ்தானம். மூலஸ்தானம் வந்து வேல் மட்டுமே வைத்திருக்கிறார்கள். விதமான சிலைகள் எதுவுமே, மந்திர வழிபாடு எதுவுமே இல்லாத ஒரு வேல் வழிபாடு மட்டுமே இங்கு காணப்படுகிறது. இது வந்து முருகனுக்குரிய நாவல் மரம். அவ்வை பாட்டியை பார்த்து சுட்டபலம் வேண்டுமா சுடாத பலம் என்று கேட்ட முருகப்பெருமானுக்குரிய தலவிருட்சமாக இது காணப்படுகிறது. இந்த மரத்தில் அவ்வளவு அற்புதமான மருத்துவ குணங்களும் காணப்படுகிறது. முருகப்பெருமான் வந்து சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பிழம்புகளாக சரவணப்பையில் உள்ள 6 தாமரைகளில் அவதரித்ததாகவும் அதை ஒன்றாக கட்டியெழுத்தன் காரணமாக முருகப்பெருமான் 6 தலையுடன் கூடியதாக காட்சி கொடுக்கிறார். இது வந்து செல்வச்சன்னதியின் வெளி வீதி. அழகிய மரங்களும் அமைதியான சூழலும் நல்ல வைப்ரேஷன் உள்ள இடமாக இந்த இடம் காட்சி அளிக்கிறது. இது வந்து கோயிலுக்குரிய பூசை பொருட்கள் விற்கும் கடைகளாகவும் மற்றும் கச்சான் கடைகள், ஐஸ்கிரீம் கடைகள், தேநீர் கடைகளும் காணப்படுகிறது. எம்பிஎன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால், இலங்கை யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் உள்ள செல்வச்சன்னதி ஆலயத்தில் நாங்கள் இன்று அந்த கோயிலை பற்றி பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ஆலயம் வந்து வடமராட்சியில் தொண்டமனார் என்ற ஒரு இடத்தில், அதாவது கடற்கரையோடு அண்மித்த ஒரு பகுதியில் இருக்கிற முருகன் ஆலயங்களில், இலங்கையில் உள்ள முருகன் ஆலயங்களில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் இந்த ஆலயமும் ஒன்றுதான். இந்த ஆலயத்தை நாங்கள் படிக்கிற பொழுது அன்னதான கந்தன் என்றும் சொல்வார்கள். என்றால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி தென்பகுதியில் உள்ள கிராமத்தில் இருக்கிற முருகன் கோயில் திருவிழா துவங்குற போது இங்கே இருந்து வேல் புறப்படுவதாக சொல்வார்கள். இங்கே இருந்த வேல் அங்கே போய் அதன் பின்புதான் அங்கே திருவிழா நடக்கும் என்றும் சொல்வார்கள். அதே போல் அங்கே இருந்தும் இங்கே வேல் வரும் என்றும் சொல்வார்கள். நாங்கள் சிறு வயதில் எல்லாம் கேள்விப்பட்டுக்கிறோம். இது எந்த அளவுக்கு உண்மை என்றது ஆன்மீகத்திலே ஆழ்ந்த அனுபவங்களை பெற்றவர்களுக்கு தான் அதை சொல்லக்கூடிய பிறகும் சில பேர் நேரில் பார்த்து என்று சொல்வார்கள். அவர்களின் தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி அது கண்களுக்கு புலப்படும். எனவே வாங்க இந்த வீடியோ பற்றி போகலாம். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, பெல் பட்டனை தட்டுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடுகிற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க இந்த வீடியோவுக்கு போகலாம். இந்த தேர்முட்டியானது 1987 ஆண்டளவில் இந்திய இராணுவத்தினரால் எரிக்கப்பட்டது. பின்பு மீண்டும் புதிதாக கட்டப்பட்டது. இந்திய இராணுவத்தினர் எரித்து நிறைய அட்டகாசங்களை செய்தார்கள். அந்த காலப்பகுதியில் அந்த இராணுவத்தினரில் பல பேர் உயிரிழந்ததுடன் வயிற்றுவாதைகள்
வயிற்றோட்டங்கள் போன்ற பாரிய நோய் பிணியினால் பாதிக்கப்பட்டு அதன் பிறகு அவர்கள் இங்கே வந்து இந்த கோயில் காவடிகள் எல்லாம் எடுத்து அதன் பின்புதான் அவர்களுடைய இது குணமானதாக நாங்கள் அறிந்தோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு முருகன் ஆலயம் இலங்கையில் பிரசித்தமாக எனக்கு தெரிந்தளவில் 3 ஆலயங்கள் 4 ஆலயங்கள் இருக்கிறது எனக்கு தெரிந்தது. அதில் இதுவும் ஒன்று. இந்த செல்வச்சன்னதி ஒன்று, நல்லூர் ஒன்று, கதிராமகந்தன் ஒன்று, அதே மாதிரி மட்டக்களப்புக்கு போகிற வழியில் ஒரு முருகன் ஆலயம் இருக்கிறது. அதை விட எங்களுக்கு தெரியாத இன்னும் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கும். ஆனால் பாரிய அளவில் எல்லாருக்கும் தெரிந்த ஆலயங்களில் மிக பிரதான ஆலயங்களில் இதுவும் ஒன்று. வாங்க வீடியோக்குள் போகலாம்.
இதுதான் தொண்டமனாறு கடலோடு இணைந்த ஒரு தீர்த்தக்கேணி. தொண்டமனாறு சன்னதி முருகனுக்குரிய தீர்த்தக்கேணி. கடல் தீர்த்தமாடுகிற போது முருகன் இங்கே வந்து தான் தீர்த்தமாடுவார். மக்களும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சரி தங்களுக்கு பிடித்த நாட்களில் வந்தபோதும் இந்த தீர்த்தக்கேணியில் வந்து நீராடி விட்டு செல்வார்கள். அப்படியொரு மக்களின் குறைபாடுகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத தீர்த்தக்கேணியாக இந்த தீர்த்தக்கேணி காணப்படுகிறது.